ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்போதும் ஒரு குட் ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வெளியிலேருந்து வர கெஸ்ட்டுக்கும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற தயிர் டப்பா தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டப்பா இல்லாட்டியும் வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பவுடர் டப்பா, வேறு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பாங்க இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா, சோடா உப்பு, ஆப்ப சோடா எல்லாமே ஒன்று தான். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஒரு வாசத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட அத்தர் இருந்துச்சுன்னா நீங்கள் அத்தர் கூட சேர்த்துக்கலாம். அத்தர் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபேன்சி ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜவ்வாது கிடைக்கும். இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சோன்னு நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அதோடய ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக அவ்வளோ அப்படி மயக்க வர்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ அதை நான் எடுத்திருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் வந்துச்சு. இதுலேருந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம், ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்திருக்கேன். அதை நம்ம எடுத்துருக்க பேக்கிங் சோடாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுவே உங்களுக்கு நல்லா ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்மெல்லு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நான் எசென்ஷியல் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். நான் எடுத்திருக்கிறது வெண்ணிலா எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஹெவி ஸ்மெல் இருக்கும். உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் இல்லாட்டி கூட நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லை வினிகர் கூட இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வீட்டில், ஹாலில், ரூமில், கிச்சனில் எந்த இடத்துல நீங்கள் வச்சாலும் வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். வர்றவங்களே கேட்பாங்க, என்ன நல்லா இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது என்னன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி நீங்கள் ஒரு நார்மலான காட்டன் துணி இருந்தால் கூட போதும். அதை போட்டுட்டு பேண்டு போட்டு இப்படி கட்டி வச்சுருங்க. ஒரு சிஸ்ஸர் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஹோல் போட்டுருங்க. இந்த ஹோல் வழியாக நமக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ இந்த பாக்ஸை எடுத்து ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஸ்மெல்லு நமக்கு வீடு ஃபுல்லாக கிடச்சிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு ஸ்மெல்லு குறையிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜவ்வாது, அத்தர், எசென்ஷியல் ஆயில் இதில் ஏதாவது ஒன்று இதில் நீங்கள் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்பப்போ இதோட ஸ்மெல்லு உங்களுக்கு வீடு ஃபுல்லாக கிடச்சிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.